ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு லைக் தட்டிக்கோங்க. மக்களை லைக்கே போட மாட்டீங்க, லைக்கை போடுங்க. அப்போ தான் வீடியோ இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா சீசனே படுத்துருச்சு, வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துடக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் இதை கேட்கிறேன். ஸோ அதை செஞ்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து சௌந்தர்யா கூப்பிட்டு வச்சு சும்மா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவங்களுடைய முகத்திரையை வந்து கிழித்து விட்டு சில விஷயங்கள் சொல்கிறாரு சாச்சனாக்கு ஆதரவாக. அதாவது சாச்சனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனில் சௌந்தர்யாக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். அதாவது ஜாக்குலின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ இன்னொருத்தவங்கள பேசவே விட மாட்டேற, 2 பேர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசட்டும், நீ எதுக்கு ஊடால புகுந்து ஆட்டையை கலைக்கிற, சாச்சனா அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப நீ எதுக்கு நொயின்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் பொழுது, எப்பா அவங்க உள்ளே வந்து சும்மா இருந்தால் பரவாயில்ல, அவங்க சும்மா மரியாதை இல்லாமல் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாச்சனா பண்ணுறது தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது சாச்சனா உள்ளே வந்துருச்சு. அப்படின்ற மாதிரி வந்து பட்டப்பட்டன்னு சிறுவண்டு காதில் இருக்க மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, அதாவது நான் அப்படி இல்லவே இல்லை, நான் எல்லாத்துக்கும் மரியாதை சொல்லி தான் கூப்பிட்றேன், சும்மாலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நீ என்னை வந்து இனிமேல் சௌந்தர்யா அக்கான்னு தான் கூப்பிடணும், பேர் சொல்லலாம் கூட கூடாது சௌந்தர்யான்ட்டு, சரியா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரிக்கா ஓகேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ உண்மையிலேயே நம்ம சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மரியாதை குறைவாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் நம்ம சௌந்தர்யா அதை வெளியே போய் சொன்ன விதம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சொல்லிடுறாங்க மூஞ்சிக்கு நேராகவே, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ தப்பு பண்ணுற சாச்சனா, மரியாதை குறைவாக பேசுகிறாய், மரியாதை சில இடத்துக்கு கொடுக்கவே மாட்டேன், எனக்கெல்லாம் வந்து சில இடங்களில் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, அந்த லெட்டர் மேட்டர்லேருந்து பயங்கர ஒரு காண்டில் இருக்காங்க. அந்த லெட்டர் மேட்டரில் வந்து ஓவராக தான் கலாய்ச்சிருந்தது அந்த சிறுவண்டு சௌந்தர்யாவை. அதனால் சௌந்தர்யாவுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. வெளியே போய் ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிலாம் பாரேன் மரியாதையான சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஜெஃப்ரி எங்கடா மரியாதை கொடுக்குறான், வாடா போடா, ரஞ்சித் சார் மட்டும்தான் மரியாதைனா கொஞ்சம் ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி, தீபக்கையும் வந்து சில நேரங்களில் வந்து தீபக் சார் அப்படின்றான், மற்றபடி எல்லாத்தையும் வந்து வாடா போடான்னு தான் கூப்பிட்றான். அவனும் இங்கே சத்யாவை ரிஷாலை எல்லாம் மரியாதையை கூப்பிட்றான், அதெல்லாம் கிடையாது. அது ரெண்டுமே ஒன்று தான். ஜெஃப்ரி என்னை பார்த்து ஜெஃப்ரி சாச்சனா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சச்சனா பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டானோடனே ராயன் வந்து முகத்திலேயே கிழிக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் சௌந்தர்யாவோடைய நெகட்டிவ் பாயிண்ட்டு, அதை அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் சூப்பர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏம்மா நீ இப்படி சொல்கிறியே, அப்போ உனக்கும் நீ போய் சில இடங்களில் வந்து அப்படி மூஞ்சை திருப்பிட்டு போகிறது அப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியுது, நீ அதை எப்படி அட்வைஸ் பண்ணுவ, அதுவும் ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சபையில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தானே. இப்போ எப்படி மரியாதைன்னு நீ சொல்கிறியோ அதே மாதிரி இதுவும் வந்து இதெல்லாம் நான் உன்னை மாற்றிக்க சொல்லலை, ஏன்னா மாற்றுறதுக்கு அந்த ஒரு உரிமையே கிடையாது எனக்கும், நீயும் அதை மாற்றிக்கணுன்றது கிடையாது. பட் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, அதை வந்து டெலிபரேட்டாக வந்து காட்டினா அது வந்து ஓவராக வந்து பயங்கரமாக தெரியுது, ஓவர் போட் போகிற மாதிரி தெரியுது. அப்படி என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணேன்னா, உள்ளே இருக்கும் பொழுதே யாராவது பேச வராங்க அப்படிங்கிறப்ப நீ மூஞ்ச டக்குன்னு காட்டுற, அது வர்றவங்களுக்கு உன்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அவள் பண்ணுறது தப்பு தான், நீ பண்ணுறது அதை விட பெரிய தப்பு, அதை நீ புரிஞ்சுக்கணுன்னே. கேம் இவ்வளோ தான் மச்சான், சிம்பிள் மச்சான், உனக்கு வெளியே சப்போர்ட் இருக்குல்ல, அப்போ நீ கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறான், சரியா. ஆக்சுவலாக வெளியே போனட்டு வந்தவங்க ஒரு டிப்ஸ் கூட வெளியே கொடுக்க உள்ள, ஆனால் இந்த வட்டம் பாருங்கள் எவ்வளோ டிப்ஸ் கொடுக்க விட்றாங்க ராயனை. எதுவும் சொல்ல மாட்டாங்க பிக் பாஸ் எதுவும் சொல்ல மாட்டான், தூங்க போயிடுவான், அந்த மாதிரி டைமில் தூங்க போயிடுவான் பிக் பாஸ், சரியா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு கேட்டால், என் பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது ஜாக்குலின் தான் வந்து ஒருத்தி சண்டை போடும்போது 2 பேர் சண்டை போடுறாங்க, நீ எதுக்கு உள்ளே போகிற, அவங்க பேசிக்கிட்டுன்றா, அது எப்படா என்னுடைய கருத்தை நான் வந்து தெரிவிக்காமல் இருக்கேன், அதெல்லாம் தெரிவிப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய ஒப்பீனியன், நீ அவங்களோட ஒப்பீனியன் அழகாக பேசுகிறான், ஆனால் கேம் மட்டும் தான் ஆட மாட்டான், வாங்க மாச்சான் நான் மாச்சான் அப்படின்ட்டு இருக்கான், கொஞ்சம் கேம் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து வச்சிங்களா, வர்ஷினி ராணவ் 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கப்பை தூக்கி கொடுத்துருவாங்க போல தெரியுது. ராணவ இவங்க சொல்லி ராணவ வந்து விஜய் சேதுபதி அடிச்சே மக்கள்கிட்ட வந்து அவங்க கிராஃப் ஏறி போயிடும் போல தெரியுது, அப்படி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க, என்ன அப்படின்னா முடிவு எடுத்துட்டாங்க கடைசியாக பாய்ஸ் டீமு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வரலாம், சமைக்கிறவங்க டாஸ்க் பண்ண வேண்டியதில்லை, மிச்சவங்க வந்து டாஸ்க் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சமைக்கிற டைம் அளவுக்கு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் நான் கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சிருங்க, கம்ஃபர்டபுள் இல்லைனா அந்த டாஸ்க் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்ற மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சொல்லிடுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ இதுதான் ரூல்ஸ், ஓகேவா அப்படின்ற மாதிரி. இது அக்செப்ட் பண்ணுறதுக்காக 3.5 மணி நேரம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் டெசிஷன் ஹஸ் பீன் மேட். ஸோ இனிமேல் அடுத்த நாமினேஷன் என்னென்ன உங்களுக்கு அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.